எங்கள் ட்ரிப்பில் ஒரு நாள் ஜங்கிள் சஃபாரி போகலான்னு சொல்லிட்டு ரிசார்ட்லேருந்து காலை 4 மணிக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க, தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த தூக்கத்துலேயும் எழுப்பி போட்டு ஒரு காரில் அடைச்சி கூப்பிட்டு போனாங்க. இதுதான் அந்த ரோடு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பிக்கப் பாயிண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. ரோடெலாம் படு மோசமாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப டெரராக பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. இதுதான் அந்த ஓப்பன் ஜீப். நீங்கள் அந்த பிக்கப் பாயிண்ட் போன பிறகு இந்த மாதிரி ஒரு ஜீப்பில் ஏறி தான் டீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. சஃபாரி ட்ரைவ்னு சொல்லிட்டு அங்கே போய் அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். மெஜாரிட்டி என்ன சொன்னாங்கன்னா, புலி வரும், யானை வரும், பைசன் வரும், கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னாங்க. இதுதான் அந்த பிக்கப் பாயிண்ட்டு. ரிசார்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். 50லேருந்து 100 பேர் வந்து இந்த பிக்கப் பாயிண்டில் வந்து இறங்குறாங்க. அப்புறம் அப்படியே வாக் பண்ணி அந்த ஜீப்லாம் வந்து சஃபாரிக்கு போகிறதுக்கான ஜீப்பெல்லாம் வந்த பிறகு 1 பை 1 அனுப்பி விட்டாங்க. நாங்கள் அப்படி நடந்து போனோம். மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி, ஒரு 1/2 மணி நேரம் ட்ரைவ். இதான் பார்க்குறீங்களா இந்த புலி, இந்த மாதிரி புலி கிடைக்குன்னு சொல்லி இங்கே ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கடையில் நம்ம நண்பர்களுக்கு பசி வந்துருச்சு. அவங்க பேசுகிறத கேளுங்க. எப்படி பேசுவாங்க பாரு. இப்பயே நிக்க வச்சுட்டு ஒரு டீ கூட கொடுக்காம வயிறு பசிக்குது, உள்ள போய் என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பத்தி பேசுவா பெருமையா பேசுவேன். இங்க இது இருக்கு, புளி இருக்கு, சிங்கம் இருக்கு, இட்லி கொடுக்கணும், தோசை கொடுக்கணும். காலையில நீங்க என்னப்பா மிஸ் பண்றீங்க வந்தீங்க, சொல்லவே இல்லையா? ஒரு கடையை போட்டு இங்க ஒரு இட்லியை போட்டு ரெட் சட்னி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி இப்ப தை சாதம் தான் தெரியுங்க. வேம வராருப்பா, தள்ளுப்பா. அப்புறம் அப்படியே வந்து எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு முன்னாடி பின்னாடி விண்டோ சீட்டு, அந்த சீட், இந்த சீட்டுன்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டோம். அந்த சஃபாரி போகிறதுக்கான ஒரு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பயங்கரமான குளிர், சில். ஏன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு வந்து டீப் ஃபாரஸ்ட்டு தான் அது. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், பின்னாடி நாங்கள் உட்காந்துருந்தோம். தூக்கி போட்டது பொருளாமல் சைட்லையும் இதுலேயும் பின்னாடி காற்று அடித்து எங்களால் உட்காரவே முடியல. நாங்கள் தெரியாமல் இந்த டிஷர்ட்டு, ட்ரிப் டிஷர்ட்டை போட்டு வந்துட்டோம். ஒரு ஸ்வெட்டரு, ஜாக்கெட்டு எதாவது போட்டு வந்திருக்கலாம். எல்லாமே ரூமில் இருந்துச்சு. இவ்வளோ யாருமே சொல்லையப்பா இவ்வளோ குளிராக இருக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ டஃப்பாக வந்து இந்த ட்ரிப் எங்களுக்கு இருந்துச்சுன்னு. சைடில் பார்க்குறது தான் வந்து அந்த டீப் ஃபாரஸ்ட்டு, கபினி ஃபாரஸ்ட்டு, ஜங்கிள்னு சொல்கிறாங்க. போனோம். ஒரு கட்டத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கண்டுபிடிக்கவே முடியல புலியையும் யானையும் பைசனையும். இதுதான் அந்த டீப் ரோடு. அப்புறம் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சைடு ஒரு 10 வண்டி, அந்த சைடு ஒரு 10 வண்டி. டேய், இவ்வளோ பேர் இருந்தால் எப்படா சிங்கம் வரும்? கேட்டால் நாங்கள் பேசுனதுனால தான் சிங்கம் வராமல் போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அமைதியாக உட்காந்துருந்தோம். நீங்கள் பார்க்குறீங்களா, எல்லோரும் காரை போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டோல்கேட்டில் வெயிட் பண்ணுற மாதிரி சிங்கத்தை பார்க்கறதுக்காக கடுப்பாயிடுச்சு. அப்புறம் எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தோம். இந்த பக்கமும் ஒரு பெரிய க்யூ இருந்துச்சு. நம்ம பசங்க சொன்னாங்க, பேசாமல் இங்கே ஒரு நாயர் கடையை வச்சு டீ கொடுக்கலாமேன்னு சொல்லி ஃபீலிங் இருந்தது. கடைசி வரைக்கும் நாங்கள் புலியையும் பார்க்கல, யானையும் பார்க்கல, பைசனையும் பார்க்கல. இவ்வளோ பேர் இருந்தால் எப்படா வரும் புலியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் எங்களால் பேசாமல் இருக்க முடியல. அப்போ நாங்கள் ரிசார்ட்டுக்கு போய் என்ன பண்ணலாங்கிறது பேச ஆரம்பிச்சிட்டோம். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ரிசார்ட்டில்னு பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம், ரிசார்ட்டுக்கு போகிறோம். 10 மணிக்கு சாப்பிட போகிறோம். சரியா? நீ சாப்பிட போகிற, நானும் சாப்பிட போறேன். சரி சொல்கிறேன் எனக்கு. நீ புரியா? ஆமா, சரி. இங்கேருந்து ஃபஸ்ட்டேருந்து போகிறோம். 10 மணிக்கு ரிசார்ட்டுக்கு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நீயும் இவனும் சாப்பிட போறீங்க. நானும் சாப்பிட போறேன். நீங்கள் இங்கேருந்து இல்லடா, இங்கேருந்து 10 மணிக்கு ரிசார்ட்டுக்கு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு நீயும் இவனும் 3 பேரும் சாப்பிட போகிறீங்க. சரியா? நான் சாப்பிட போகல. குளிக்க போறேன் நான். இங்கேருந்து 10 மணிக்கு ரிசார்ட்டுக்கு போகிறோம். திரும்ப சொல்லுங்க. இங்கேருந்து 10 மணிக்கு ரிசார்ட்டுக்கு நான் சாப்பிட போறேன். இதுதான் அதான்டா சொல்கிறாங்க. இங்கேருந்து 10 மணிக்கு ரிசார்ட்டுக்கு போகிறோம். சாப்பிட போறீங்களா? இங்கேருந்து 10 மணிக்கு ரிசார்ட்டுக்கு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் நீ இவன்
சாப்பிட போய் இவனுக்கு ஸ்விம்மிங் பூல் போய் இருடா சொல்கிறேன் 10 மணிக்கு இங்கே கட் பண்ணியா போங்க. சரி எங்கேயுமே போகலாம் கட் பண்ணு